எம்மை பின்பற்றும் போராளிகளே, எதிர்காலத்திற்காக நீங்கள் உதவ நினைத்தால் தேங்க்ஸ் என்ற அன்பளிப்பு மூலம் உங்கள் ஆதரவை தாராளமாக கொடுத்து உதவலாம். உங்களுக்கு இந்த காணொளி முறையான தகவலை தந்து அறிவை கொடுத்து அறிவாயுதம் ஏந்த உதவி இருந்தால் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஆதரவளியுங்கள். மேலும் இந்த அறிவாயுதத்தை நீங்கள் பிறருக்கு தருவதற்கு எண்ணினால் மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து அறிவாயுதத்தை கொடுங்கள். மேலும் நீங்கள் பல உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு உங்கள் ஆழமான கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். எம்மோடு போராளியாக இணைந்து கொள்ள ஜாயின் என்பதன் மூலம் மெம்பராக இணைந்து எம்மோடு போராளியாக பயணப்படுங்கள். மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள். மனித இனம் அறியாத மிக ஆபத்தான போர் எங்கே நடக்கிறது தெரியுமா? நீங்கள் நினைப்பது போல் இரு நாடுகளுக்கு இடையேயோ அல்லது துப்பாக்கிகளாலோ அல்லது அணு ஆயுதங்களாலோ நடப்பவை அல்ல. மாறாக அது உங்கள் எண்ணங்களுக்குள்ளேயே ஆன்மீகத்தின் பெயரால், இறைவனின் பெயரால் ஒரு கண்ணுக்குத் தெரியாத வகையில் மறைமுகமாக நிகழ்கிறது. உலகின் பல பகுதிகளில் அமைதியை ஒதுக்கிவிட்டு மனிதர்கள் ஒருவரையொருவர் அழிக்கும் நிலைக்கு தள்ளப்படும் இந்த உண்மை மதத்தின் முகமூடியை அணிந்து கொண்டு அதன் பின்னால் கவுன்சில்களின் முகங்களும் உளவுத்துறைகளின் முகங்களும் மறைந்திருப்பதை மனிதர்களால் எளிதில் புரிந்து கொள்ள இயலவில்லை. இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுதான் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடக்கும் மோதல் என்ற கட்டுக்கதை. இந்த மோதல் வெறும் அரசியல் மோதல் அல்ல. அதற்கு பின்னால் நூற்றாண்டு கால கனவுகளும் நம்பிக்கைகளும் அதன் ஊடே பின்னப்பட்ட ஆழமான கவுன்சில் சதித்திட்டங்களும் உள்ளன. இந்த காணொளியில் இதை பற்றி ஆழமாக பார்ப்போம். இந்த விரிவான விளக்கத்தின் முடிவில் உங்களுக்கே ஒரு புதிய புரிதல் கிடைக்கும் என்று யாம் நம்புகிறோம். சற்றே சிந்தியுங்கள். சில நாட்களாக நீங்கள் ஊடகங்களில் கண்ட செய்தி என்ன? இஸ்ரேல் ஈரானை தாக்கிவிட்டது. ஈரான் இஸ்ரேலுக்கு பதில் தாக்குதல் கொடுக்கிறது. அமெரிக்கா ஈரானை கண்டிக்கிறது. இறுதியில் அமெரிக்காவும் ஈரானை தாக்குகிறது. பிறகு போர் நிறுத்தம் என்று இந்த திரைக்கதை முடிகிறது. இதையே திரும்ப திரும்ப வெவ்வேறு காலகட்டங்களில் உங்களுக்கு மிக நேர்த்தியாக திரைக்கதை அமைத்து திசை திருப்பினார்கள். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அனைவரும் காசாவை மறந்துவிட்டீர்கள். இங்கு தாக்குதல் நாடகங்கள் அரங்கேறும். அதே வேளையில் அங்கு மூர்க்கமான தாக்குதல்கள் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் அரங்கேறிக் கொண்டுதான் இருந்தது. சர்வதேச ஊடகங்கள் இதை வெளிச்சம் போட்டு காட்டாது. மாறாக இஸ்ரேல் ஈரான் என்றுதான் கதறிக்கொண்டிருக்கும். இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா இந்த 3 நாட்டு கவுன்சில் தலைமைகளும் முடிவெடுத்து நடத்திய நாடகம்தான் நீங்கள் பார்த்த ஏவுகணை மோதல்கள். கவுன்சில்களின் கட்டளைப்படிதான் இந்த நாடுகள் மதங்களின் வாயிலாக தங்களின் அரசியல் நிலைப்பாட்டை நிறுவி அதன் மூலம் காய்களை நகர்த்துவார்கள். இதில் யூதர்கள், ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள், அரேபிய இஸ்லாமியர்கள், அமெரிக்க கிறித்துவர்கள் என அதற்கேற்றவாறு கவுன்சில் தரும் முகமூடிகளை அந்த தலைவர்கள் அணிந்து கொள்வார்கள். அவ்வளவுதான். மற்றபடி இவர்கள் அனைவரையும் இயக்குவது ஒரே தலைமைதான். இந்த மதங்களை எல்லாம் பின்பற்றும் அப்பாவி மனிதர்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மிக நேர்த்தியாக காய்களை நகர்த்துகிறது கவுன்சில். இதில் முதலில் நீங்கள் பார்க்க வேண்டியது, இஸ்ரேலை பற்றி பல ஆண்டுகளாக இஸ்ரேல் மக்களுக்கு தங்களின் மதங்களின் வாயிலாக திணிக்கப்பட்ட ஒரு கனவை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தேர்ட் டெம்பிள் எனப்படும் 3வது கோயில் கனவு. யூத மத அடிப்படையில் மிகவும் புனிதமான இடமான டெம்பிள் மவுண்ட் என்ற பகுதியில் அவர்கள் மறுபடியும் தங்கள் தேவன் வாழும் கோயிலை கட்ட வேண்டும் என்று ஆழமாக நம்ப வைக்கப்பட்டுள்ளனர். இந்த கோயில் பைபிள் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற சாலமோன் ராஜாவின் கோயிலின் மீள்பிறப்பு என்று அவர்களின் தீவிர நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இதெல்லாம் கவுன்சில்கள் உருவாக்கிய வேத புத்தகத்தில் இருப்பதால் அதை நிறைவேற்ற இஸ்ரேல் நாடு முயற்சி செய்கிறது. அதாவது வேத புத்தகங்கள் என்ற பெயரில் கவுன்சில் உருவாக்கிய திரைக்கதைக்கு பொம்மைகள் போன்று நடிப்பதுதான் மதம் சார்ந்த நாடுகளின் வேலை. அதில் ஒன்றுதான் இஸ்ரேல். இஸ்ரேலின் யூத மதத்தை பின்பற்றும் மனிதர்களை பொறுத்தவரை தங்களை மீட்க வரும் மெசையாக்காக இதெல்லாம் செய்கிறார்கள் என்று நம்புகிறார்கள். அதன் அடிப்படையில்தான் இத்தனை ஆயிரம் மனித பலிகள். ஆனால் இந்த கனவை சாத்தியமாக்குவதில் ஒரு மிகப்பெரிய சவால் உள்ளது. அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்தில் இன்று உலகின் 3வது பெரிய இஸ்லாமிய புனித இடமான அல் அக்ஸா மஸ்ஜித் அமைந்துள்ளது.
இது இஸ்லாமிய மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு புனித இடமாக நம்புகிறார்கள். இதுவும் அவர்கள் வேத புத்தக அடிப்படையில் இஸ்லாமிய மதத்தை ஏற்ற மனிதர்களுக்கு கவுன்சிலால் எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட். இதன் மூலம் அவர்கள் யூதர்களை வெறுப்பார்கள், யூதர்கள் இஸ்லாமியர்களை வெறுப்பார்கள். ஆனால் இதற்கான திரைக்கதை எழுதியது கவுன்சில் என்பது எள்ளளவும் சிந்திக்க மாட்டார்கள். காரணம், இறைவனின் பெயராலும் வேதங்களின் பெயராலும் தான் இவையாவும் அரங்கேறி வருவதாக வேதங்கள் சொல்லும் விதமாக கவுன்சில் திரைக்கதை எழுதி நம்ப வைத்துள்ளது. இஸ்ரேல் மக்கள் தங்கள் மதத்தை தீவிரமாக நம்புகின்றனர். 3வது கோயில் கட்டப்பட்டவுடன் மெஸ்ஸாயா எனப்படும் மெசியா வருவார். அவர் வரும்போது முழு உலகத்தையும் யூத மதத்தின் கீழ் ஆளக்கூடிய ஆற்றல் நிகழும் என்பது அவர்களின் நம்பிக்கை. இஸ்ரேலை தலைமையாக கொண்டு ஒரு புதிய உலகத் தலைவர் ஒருவர் முழு உலகையும் ஆழ்வார். அவர்தான் அவர்களின் மெஸ்ஸாயா என்று தீர்க்கமாக நம்புகிறார்கள். இஸ்ரேல் இப்படி ஒரு பக்கம் இருக்க, மறுபுறம் ஈரான் மற்றும் முழுஷியா இஸ்லாமிய உலகமும் ஒரு புனித நம்பிக்கையில் உறைந்துள்ளது. அதுதான் மஹ்தியின் வருகை. இமாம் மஹ்தியின் வருகை என்பது இஸ்லாமியர்களுக்கு அவர்களின் தீர்க்கதரிசி முகமது அவர்களால் கூறப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் என்று நம்புகிறார்கள். அவர்களின் நம்பிக்கைப்படி கடைசி காலங்களில் உலகம் அநீதியாலும் ஒழுக்க குறைபாட்டாலும் சக்தி வாய்ந்த தவறான ஆட்சிகளாலும் மூழ்கும். அப்போதுதான் இறைவன் தனது பிரதிநிதியான இமாம் மஹ்தியை அனுப்புவார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதன் பிறகு அவரோடு கிறித்துவ இயேசுவும், அதாவது இஸ்லாமிய மதத்தில் ஈசா நபியும் மீண்டு வந்து இருவரும் சேர்ந்து இஸ்ரேலிய உலகத் தலைவரோடு போர் செய்து முழு உலகத்தையும் மீட்டு மீண்டும் உலகை ஆட்சி செய்வார்கள் என்பது இஸ்லாமியர்களின் ஆழமான நம்பிக்கை. இந்த மஹ்தி இஸ்லாமியர்களின் கடைசி விடுதலையாளராக கருதப்படுகிறார். அதாவது ஒரே திரைக்கதையை அந்தந்த மதத்திற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு தகந்தபடி கவுன்சில் வேதமாக எழுதிக் கொடுத்து மதவாதிகளாக மனிதர்கள் மூளையில் திணித்துவிட்டது. இப்படியான வருகைகளை ஒவ்வொரு உலகப் போருக்கு முன்னும் எல்லா மதம் சார்ந்தவர்களும் எதிர்பார்த்து, இதேபோல் ஒவ்வொரு மனிதர்களுக்கு எதிராக தங்களது மதம் சார்ந்து எதிரெதிர் துருவமாக இருந்து சண்டையிடுவார்கள். ஆனால் போர் முடிந்த பிறகு இதெல்லாம் அடங்கிவிடும். மீண்டும் அடுத்த உலகப் போர் வருமுன் இதே திரைக்கதையை மீண்டும் நடத்துவார்கள். இதில் மதம் சார்ந்த அப்பாவி மனிதர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த ஒரு அவதாரமும் உங்களை காப்பாற்ற வராது என்பதே நிதர்சனமான உண்மை. அது மஹ்தியோ, கல்கியோ, இஸ்ரவேலின் மெசையாவோ அல்லது இயேசுவோ யாரும் வரமாட்டார்கள். மனிதர்களை மனிதர்கள்தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்பதுதான் திரைக்கதையே. அப்போதுதான் நீங்கள் அவர்களை எதிர்க்காமல் ஒரு அவதாரம் வரும் என்று நம்பி காத்திருந்து ஏமாறுவீர்கள். இதன் மூலம் எளிதாக உங்களை கட்டுப்படுத்தி நினைத்த காரியத்தை கவுன்சில்கள் செய்து முடிக்கின்றன. மனிதர்களுக்கு சந்தேகம் வராமல் இருக்க வேண்டும் என்றால், கவுன்சில் உருவாக்கிய வேதங்களின் திரைக்கதையை அவ்வப்போது உலகில் நடப்பது போன்று காட்ட வேண்டும். அப்போதுதான் மனித இனம் மதத்தில் தொடர்ந்து பயணிக்கும். அப்போதுதான் தாங்கள் அனைவரும் மனிதர்கள், மனித இனம் என்பதை சிந்திக்க மாட்டார்கள். அப்போதுதான் போரை வெறுக்க மாட்டார்கள். இதனால்தான் அவ்வப்போது இத்தகைய தீர்க்கதரிச நிகழ்வுகள் என்று திரைக்கதை எழுதிய கவுன்சில்கள் உலகில் நிகழ்த்தி காட்டுகின்றன. தெளிவாக நினைவில் கொள்ளுங்கள், மனிதர்கள் போருக்கு எதிராக, அதிகாரத்திற்கு எதிராக மனிதர்களாக ஒன்றிணையாமல் வர இருக்கும் 3ஆம் உலகப் போரை யாராலும் தடுக்க முடியாது. 3ஆம் உலகப் போரின் காலம் சரியாக 2032 முதல் 36க்குள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த கடவுளும் எந்த அவதாரமும் உங்களை காப்பாற்ற வராது. இதற்கு முன் எப்படி ஒவ்வொரு உலகப் போருக்கு முன்னரும் அவதாரங்களை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அப்படி காத்திருந்து வீழ்வதா அல்லது மனிதர்களாக ஒன்றிணைந்து தடுப்பதா முடிவு உங்கள் கையில்.